வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஒரு கை டிசைனும் ஒரு பின்கழுத்து டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கட் பண்ணாமல் பாருங்கள். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் எடுத்துகிட்டு ஒரு 6 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. ஒயரை ஒரு 12 இன்ச்சு 13 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குண்டூசி குத்திக்கலாம். நெக்கோட அகலம் 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், தையலுக்கும் சேர்த்து. இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. இது நம்ம ஷோல்டர் தாண்டி இருக்கணும், புரியுதுங்களா? அதாவது ஒரு 6.5 இன்ச் அளவு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டருக்கு ஒரு 3 இன்ச்சு, அந்த சைடில் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி மேலேருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி வரைஞ்சி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். குண்டூசி குத்திக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நகலாது. நீங்கள் பாட்டு கட் பண்ணுற வேலையை மட்டும் பார்க்கலாம். இல்லைன்னா அது கொஞ்சம் நகண்டுச்சுனாலும் நமக்கு ஷேப் மாறி போயிடும். இப்போ ரவுண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அளவு தான் இருக்கணும், கீழே மேலே தான் அகலமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாரியோட கிளாத்தில் நம்ம வச்சு எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சாரி கிளாத்தில் வச்சு, அதாவது உள்மூந்தியில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கலர் ரேர் கலர் தான், நமக்கு கிடைக்காது கரெக்டு மேட்சா. அதனால் உள்மூந்தியில் இருந்ததை கட் பண்ணிவிட்டு லைட்டாக அயர்ன் பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் ஒரு தையல் போட்டுட்டு இதை ஒட்டவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத் விட வேணாம், ஒட்டுக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு கீழே நம்ம எப்பயும் போல் பட்டி அடிச்சிடலாம். மடித்து கழுத்து கட் பண்ணக்கூடாது, கீழே மட்டும் மடித்து அடிச்சுக்கலாம். எப்பயும் போல் நம்ம லைனிங் வச்சுட்டு கீழே மடித்து தைச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான டிசைன் இது. இப்போ இந்த லைனிங் போட்டிருக்கணும்ல, கீழே மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு நம்ம டாட் போட்டுக்கலாம். டாட் இப்போ போட்டாலும் சரி, இல்லை கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு போட்டாலும் சரி, நம்ம விருப்பம்தான். இப்போ இதை நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். சென்ட்ரு இந்த எக்ஸ்ட்ரா பிசரெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். மேலே கொஞ்சம் கிளாத்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே லைனிங் பக்கம் வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சென்ட்ரு சரியாக இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சைடாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் சென்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கேன்வாஸில் போட வேணாம் தையல், அந்த மெட்டீரியலில் கிளாத்தில் மட்டும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிளாத் விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக விடுங்க, போதும். இதை அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் திருப்பி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி இந்த எட்ஜிலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுக்கு கோல்டன் கலர் நூல் மாற்றிக்கோங்க. கோல்டன் கலரில் நூல் மாற்றிக்கோங்க. இப்போ மாற்றிட்டு நம்ம இந்த ஓரத்துலேயே தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி ஓரத்துலேயே போடுங்க. சென்ட்ரு நிப்பாட்டி கீழே போட்டுக்கலாம். ஆம்கோல்லே போட்டுக்கலாம். ஆம்கோல்லே போட்டுட்டு இது முன்னாடி கழுத்துங்க. முன்னாடி கழுத்துக்கு நம்ம கழுத்து பகுதி வெட்டின பீஸு வச்சு 2ஆக மடித்து அப்படியே இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ 1 இன்ச்சு அகலம் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எப்போ எந்த டிசைன் பண்ணிங்கனாலும் முன்னாடி கழுத்துக்கும் சேர்த்து பண்ணுங்கள், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரெட்டையாக தான் வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டி குட்டியாக நான் பண்ணுறேன், பெருசு பெருசாக இல்லை. இந்த பூ டிசைன் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு கீழே வந்து இப்படி நெருக்கமாக வச்சு தைச்சிட்டு வரலாம். இது வந்து ப்ளவுஸோட கலர் சில்க் காட்டனில் பண்ணிகிட்ருக்கேன். இது மேலே வரைக்கும் கொடுத்துடலாம். இது கீழே லேஸ் கொடுத்துக்கலாம். காப்பர் கலர் லேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஷ்யூ காட்டன் இருந்துச்சுன்னா அதுலேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ப்ளவுஸோட கலர்லேயே பண்ணலாம். கீழே வந்து ஒரு கோபுர டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பூ வர மாதிரி பார்த்துக்கோங்க. அழகாக இருக்கும் 3 வச்சிங்கன்னா. இப்போ இதுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம் மேலேருந்து. இப்போ மடக்கி பைப்பிங் பண்ணிடலாம். அது இப்போ நல்லா திருப்பி விட்டிங்கனாவே உங்களுக்கு அழகாக உருட்டி வந்துடும். சிங்கிளாகவே மடக்கி விடுங்க. இதுக்கு வந்து நம்ம உருட்டுறதுக்கு தேவையில்லை. அப்படியே ஒரு மடக்கு மடக்குனா போதும். இப்போ மேலேருந்து கொடுத்துடலாம். இப்போ மேலே மடக்கி விட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பூ டிசைன் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ காப்பர் கலர் லேஸ் வச்சு நம்ம அந்த பிசிறு தெரியாமல் தைச்சிட்டு வரலாம். லேஸ் வச்சிங்கன்னா அது காப்பர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து காப்பர் கலர் வச்சிங்கன்னா ரொம்ப எடுப்பாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ அது மேலே வரைக்கும் கொண்டு போய் லைட்டாக ஒரு மடக்கி விட்டுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். லைட்டாக வளைச்சி விட்ருங்க. கீழே திருப்பி நம்ம வளைவாக கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் டிசைன் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பிள் மாதிரி வடிவத்தில் இருக்கும் இது ஷேப்பு. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். நல்லா எட்ஜிலே இன்னொரு தையல் போடுங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க பூ டிசைனை வச்சு கீழே தைச்சிடலாம். கோல்டன் கலர் நூலே தைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம காப்பர் கலரில் பாசி கொடுக்கலாம். இதுக்கு ஒரு பட்டன் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக இருக்குது. இப்போ முன்னாடி கழுத்துக்கு லேஸ் கொடுத்துடலாம். நீங்கள் பின்னாடி பைப்பிங் பண்ணிங்கன்னா முன்னாடி பைப்பிங் பண்ணிடுங்க. நான் லேஸ் கொடுத்துருக்கனால அப்படியே லேஸே கொடுத்துட்டேன் ஒரு லைனு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் பண்ணிடலாம். நான் ப்ளவுஸோட கலரில் கொடுக்குறேன். அழகாக உருட்டி கொடுத்துடலாம்.
உருட்டுறது வந்து ஒரே அளவாக உருட்டி கொடுங்க. ஒரு இடத்துல பெருசாக சின்னதாக வேணாம். இதுக்கு வந்து நாட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ அதுக்கு மேலே பார்டரில் ஒரு லைனு, அதுக்கு மேலே நம்ம அதை டிசைன் பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு லைன், மொத்தம் 3 இப்படி லைனாக கொடுத்துட்ருங்க. இது கொத்தாக கொடுத்தாலும் டிசைன் நல்லாயிருக்கும், நாட்டு டிசைனு. இப்போ வச்சு தைச்சி விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் வந்து சும்மா கோடு போட்டுக்கலாம், ஒரு 3 லைன் வர மாதிரி. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். ஒன்று வந்து பெருசாகவும் 2 வந்து சின்னதாகவும் மொத்தம் 3 லைன் கொடுத்துக்குங்க. நூல் வந்து 2 டபுள் நூல் போட்டிங்கன்னா ஒரு 2 தடவை திருப்பினிங்கன்னா போதும். சிங்கிள் நூல் போட்டிங்கன்னா 4 தடவை திருப்புற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் பாசி கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம கை டிசைன் பார்க்கலாம். நடுவில் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் வச்சுக்கலாம். பாசி வந்து நல்லா சுற்றி கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா தைச்சி விட்ருங்க. ஏன்னா டைட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரியாமல் கேப் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ் முடிச்சாச்சு. இப்போ கை டிசைன் பார்க்கலாம். இப்போ கை உயரம் வந்து 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுலேருந்து கீழே வந்து நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் வந்து அடையாளப்படுத்திக்கலாம். சென்டர் இந்த மாதிரி கரெக்டாக அடையாளப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பார்டர் இருந்துச்சுன்னா பார்டருக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 இன்ச்சு, 1.25 இன்ச் இந்த பக்கம் 1.25, அந்த பக்கம் 1.25 எடுத்துக்கோங்க. இந்த பஃப் டிசைன் வந்து உங்களுக்கு எது வரைக்கும் வேணுன்றதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய ஊசி வச்சு ஓட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் அச்சு விழுந்துடும். ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த இது வந்து நமக்கு மாறாமல் 2 பக்கமும் ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் வச்சு போடுங்க. நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறோம். கீழே வந்து பார்டர் இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த தையல் மேலே போடலாம். அந்த மார்க் பண்ணது மேலே தையல் போடுங்க. இப்போ போட்டாச்சு. 2 தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு மறுபடியும் திருப்பி நம்ம அந்த எட்ஜிலே தையல் போடலாம்.
எச்சிலே போட்டுக்கோங்க. இதுக்கு பைப்பிங் வேணாலும் பண்ணலாம், இல்லை லேஸ் டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். நான் பண்ணலை, அப்படியே தான் வச்சு நம்ம ப்ளவுஸ்க்கு டிசைன் கொடுத்த கிளாத்தை வச்சு டிசைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு எப்படி நம்ம அந்த ஸ்டோன் பாசி கொடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம கொடுத்துருப்போம், ஸ்டோனும் பாசியும். இப்போ சென்டர் நிப்பாட்டி திருப்பிக்கலாம். அந்த பார்டர் அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்தலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்டர் அளந்துக்கோங்க, பார்டருக்கு மேலே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்டர் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வருதுன்னா அதுக்கு மேலே எவ்வளோ வருதோ அதை பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது முன்பக்கம் பின்பக்கம் வந்து நீங்கள் வந்து பார்த்து மார்க் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து அது வந்து சரி வரலைன்னா நம்ம இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் பார்த்துட்டு செக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைங்க. கீழே ஒரு தையல் போட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். கைக்கு தேவைன்னா பைப்பிங் பண்ணிக்கலாம். பைப்பிங் பண்ணுறேன், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அப்படியே அழகாக உருட்டி தைங்க. பிசுறு தெரியாமல் அழகாக உருட்டி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பஃப் வைக்கிறதுக்காக நான் 15 இன்ச் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 3 ஃப்ளிட்ஸ் வரும். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 3ஐயும் ஒன்றா மடிச்சுட்டு, அதாவது நான் இப்போ வைக்கிற மாதிரி ஃபஸ்ட் ஒன்று அடுத்து எல்லாம் நீங்கள் ஒரே பக்கத்துக்கு கொண்டு போயிடுங்க. இங்கிட்டு 3, இங்கிட்டு 3, மொத்தம் 6 ஃப்ளிட்ஸு. இந்த மாதிரி தைச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டு இந்த கையை அப்படியே அதில் உட்கார வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃபிட்ஸ் வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக உட்கார வச்சு இப்போ நம்ம வந்து அந்த தையல் மேலே தையல் போட்டு விட்டுறலாம். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். அவ்வளோதாங்க. கட் பண்ணி விட்டு 2 கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாசியோ பட்டனோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது முன்பக்கம், இது பேக் சைடு. இது மடித்து போட்டு அந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும். கையும் பார்த்துட்டிங்க. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.